friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஸ்டர்ன் வெனஸ்டேக்கான ரெசிபி தான் Fudge Brownies. இது செய்யறதுக்கு முதல்ல dry ingredients சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா. இது கிட்டத்தட்ட 150 கிராம். இத வந்து இப்ப சலிச்சுக்கலாம். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர். அதையும் சலிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபட்ஜ் ப்ரௌனிஸ் செய்யறனால பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்த்துல. இதே நீங்க வந்து கேக்ஸ் மாதிரி ப்ரௌனிஸ் இருந்தா போதும் அப்படி நினைச்சீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சலிச்சு எடுத்தாச்சு. இதை ஓரமா வச்சுட்டு ஒரு பவுல்ல 200 கிராம் டைரி மில்க் சாக்லேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ் இல்லை அப்படின்னா சில்வர் பவுல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தட்ல இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த பவுலை வந்து மேலே வச்சுட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகிற டைமில் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் பட்டர். உங்களுக்கு இந்த அளவுக்கு மெஷர் பண்ண தெரியல அப்படின்னா லைட்டாக பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்படி பட்டரை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணுற டைமில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் பவுலில் கீழே இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக தொடச்சி ஓரமாக வச்சுருங்க, ஆறட்டும். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நட்ஸ், எந்த விதமான நட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வால்நட்ஸ், பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அந்த மெல்ட் பண்ண இந்த சாக்லேட்ஸும் பட்டரும் இருக்கும்ல, ஆறுனதுக்கப்புறம் அதை சேர்த்துட்டு எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், சர்க்கரையை பவுடர் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை. கரும்பு சர்க்கரை இதில் சேர்க்கறனால ப்ரௌனிஸோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர்ஸும் சூப்பராக வரும். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும் இந்த மாதிரி. இப்போ இதில் 3 முட்டையை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு முட்டையாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம சலிச்சு வச்சோம்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சோம்ல நட்ஸ் அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிடலாம். ட்ரேயில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரௌனி பேட்டரை சேர்த்துட்டு மேலே லைட்டாக முந்திரி வச்சுக்கலாம். இதை பேக் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரியே தான் கடாயில் ஒரு லேயர் உப்பு சேர்த்துட்டு அதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 15 நிமிஷம். இப்போ கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு இதில் இந்த ட்ரேவை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து பேக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும். இதே நீங்கள் வந்து அவனில் வைக்கிறீங்க அப்படின்னா 20லேருந்து 22 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கடாயில் வைக்கிறீங்க அப்படின்னா 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். இப்போ 30 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வருது. ஃபட்ஜ் ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து ஓரமாக 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை டீமோல்ட் பண்ணுங்கள். நான் இப்போ அதை டீமோல்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் மேலே லைட்டாக சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். அதுதான் சூப்பரான ஃபட்ஜ் ப்ரௌனிஸ் ரெடி. இது வந்து சீரியஸாகவே அவ்வளோ டெம்ப்டிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம செஞ்சு கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே கெடாமல் இருக்கும். இந்த ப்ரௌனிஸ் வந்து செய்யற அன்னைக்கு இருக்கிற டேஸ்ட்டை விட அடுத்த நாள் வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்கு எந்த மாதிரியான ரெசிபிஸ் வேணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.